இயேசு கிறிஸ்து மற்றும் கிறிஸ்தவ மதம் குறித்த பல மர்மமான விஷயங்களை பத்தி இந்த வீடியோவின் முதல் 2 பாகங்கள்ல பார்த்தோம். அதை தொடர்ந்து அந்த வீடியோவின் 3ஆம் பாகம் இது. இந்த வீடியோலையும் இயேசு கிறிஸ்து மற்றும் கிறிஸ்தவ மதம் குறித்த பல மர்மமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். இயேசுவின் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி பைபிள்ல பல இடங்கள்ல பல குறிப்புகள் இருக்கு. அதுல நமக்கு மிகவும் பரிச்சயமான 2 பேர் யாருன்னு கேட்டா அது இயேசுவின் தாயாரான மேரியும் தந்தையான ஜோசப்பும். பைபிள்ல இருக்கிற குறிப்புகள் மூலம் இயேசுவுடைய பெற்றோர்கள் யார் என்பது நமக்கு தெளிவா தெரியுது. ஆனா இயேசுவின் பெற்றோர்களை தவிர்த்து அவருடைய மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வேற யாராவது இருந்தாங்களான்னு பார்க்கும்போது அவருக்கு 4 சகோதரர்கள் மற்றும் சில உறவுக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க என்ற சில குறிப்புகள் இருக்கு. சரி, இதுல என்ன மர்மம் இருக்குன்னு பார்க்கலாம். இயேசு பிறந்தப்போ இயேசுவின் பெற்றோர்கள் அவரோட இருந்திருக்கிறாங்க. இயேசு சிறுவனா இருந்த போதும் அவரோட இருந்திருக்கிறாங்க. அதனால இயேசுவின் பெற்றோர்கள் கிட்ட இருந்தே தொடங்கலாம். முதல்ல இயேசுவின் தாயாரான மேரி, அவங்க கிட்ட இருந்தே தொடங்கலாம். இயேசுவை பெற்றெடுத்த மேரி இயேசுவின் வாழ்க்கையில பல முக்கியமான சம்பவங்கள் நடக்கும்போது அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. இயேசுவின் இளமை காலத்துல அவரோட இருந்திருக்கிறாங்க மேரி. அடுத்து கேனா என்ற இடத்துல நடந்த ஒரு திருமண நிகழ்வுல அங்க திராட்சை ரசத்துக்கு பற்றாக்குறை ஏற்பட்டப்போ தன்னுடைய மகனான இயேசு கிட்ட இதை பற்றி சொல்லி இருக்கிறாங்க மேரி. அதை தொடர்ந்து அங்க இருந்த தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றி இருக்கிறாரு இயேசு. இதுக்கப்புறம் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போதும் கல்லறையில புதைக்கப்பட்ட போதும் அதன் பிறகு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வந்து தன்னுடைய சீடர்களோட 40 நாட்கள் இருந்த போதும் மேரி இருந்திருக்கிறாங்க. பிறகு இயேசு சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் இயேசுவை கடவுள்னு நம்ப தொடங்கிய ஆரம்ப கால மக்களோட இருந்திருக்கிறாங்க மேரி. இப்படி பைபிளின் பல்வேறு அதிகாரங்கள்ல உள்ள வசனங்கள்ல மேரி பற்றிய குறிப்புகள் இருக்கு. ஆனா அதே நேரத்துல இவங்க பற்றிய நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரியல. இயேசுவின் தாயாரான மேரிக்கு இயேசுவை தவிர்த்து வேறு எத்தனை குழந்தைகள் இருந்தாங்க, அவங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க, யாருடைய பராமரிப்புல வாழ்ந்தாங்க, அவங்க எங்க மரணம் அடைஞ்சாங்க, இப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவான பதில் இல்லை. கத்தோலிக்க மற்றும் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் மேரி கடைசி வரைக்கும் கன்னியாவே வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் கன்னி மேரி என்ற ஒரு சொல்லாடல் கூட பயன்படுத்தப்படுது. அதே நேரத்துல புராட்டஸ்டன்ட் பிரிவு கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்கு பிறகு பல குழந்தைகளுக்கு மேரி தாயானாங்கன்னு குறிப்பிடுறாங்க. பிற்காலத்துல எழுதப்பட்ட பல குறிப்புகள் மேரி இயேசுவின் சீடரான ஜானுடைய பராமரிப்புல வாழ்ந்து பிறகு ஜெருசலம் அல்லது எபீசஸ் நகரத்துல மரணம் அடைஞ்சாங்கன்னு குறிப்பிடுது. ஆனா அதே நேரத்துல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களோ மேரி சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாங்கன்னு குறிப்பிடுறாங்க. இப்படி இயேசுவின் தாயாரை பற்றிய பல கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் இல்லாம மர்மமாவே இருக்கு. ஆனா இயேசுவின் தாயாரான மேரியை விட அவருடைய தந்தையாரான ஜோசப் பற்றிய தகவல்கள் மேலும் மர்மமா இருக்கு. இயேசு பிறந்ததுல இருந்து அவருடைய 12வது வயது வரைக்கும் இயேசுவின் தந்தையான ஜோசப் அவரோட இருந்திருக்கிறாரு. இயேசு தன்னுடைய 12வது வயசுல தன்னுடைய பெற்றோர்களான மேரி மற்றும் ஜோசப் கூட சேர்ந்து ஜெருசலம் நகரத்துக்கு புனித யாத்திரை போன சம்பவம் நடந்தப்போ இயேசுவுடைய தந்தையான ஜோசப் அங்க இருந்திருக்கிறாருன்னு பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சு என்பது பற்றிய குறிப்புகள் இல்லை. இயேசுவின் வாழ்க்கையில அவருடைய 12வது வயசுல இருந்து 30வது வயதுக்கு இடைப்பட்ட இந்த 18 ஆண்டுகள்ல இயேசுவுடைய தந்தையான ஜோசப் மரணம் அடைஞ்சிருக்கலாம்னு நம்பப்படுது. ஒருவேளை அப்படி அவர் மரணம் அடைஞ்சிருந்தா அவர் எப்போ மரணம் அடைஞ்சாரு என்பது பற்றிய தெளிவான குறிப்புகள் இல்லை. ஒருவேளை அவர் மரணம் அடையாம இருந்திருந்தா பிறகு எதற்காக பிற்காலத்துல இயேசுவின் வாழ்க்கையில அவர் இல்லை என்ற கேள்விக்கு பதில் இல்லை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறக்க போகும் தருவாயில தன்னுடைய தாயாரான மேரிய பத்திரமா பார்த்துக்க சொல்லி தன்னுடைய சீடரான ஜான் கிட்ட கேட்டுக்கிட்டாரு. ஆனா அப்போ கூட இயேசு தன்னுடைய தந்தையை பற்றி குறிப்பிடவே இல்லை. இதன் மூலம் இயேசுவின் தந்தை ஏற்கனவே மரணம் அடைஞ்சிட்டாருன்னு தான் நம்ப தோணுது. இப்படி நமக்கு நல்லா பரிச்சயமான இயேசுவின் பெற்றோர்களான மேரி மற்றும் ஜோசப் ஆகியோரை பற்றிய கேள்விகளுக்கு பதில் தெரியாம இருக்கிற இதே நேரத்துல இயேசுவுக்கு வேறு சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் யாராவது இருந்தாங்களா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது. இயேசுவின் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் பற்றி பைபிள்ல குறிப்புகள் இருக்கு. அதுல இருக்கிற குறிப்புகள் படி அவருக்கு ஜேம்ஸ், ஜோசப், யூதாஸ் மற்றும் சைமன் ஆகிய 4 சகோதரர்கள் இருந்திருக்கிறாங்க. அதே போல பெயர் குறிப்பிடப்படாத சில சகோதரிகளும் இருந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க உண்மையிலேயே இயேசுவின் சகோதர சகோதரிகள் தானா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது. புராட்டஸ்டன்ட் பிரிவு கிறிஸ்தவ மக்கள் இயேசுவின் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் அனைவரும் அவருடைய தாய் மேரி மற்றும் தந்தை ஜோசப்புக்கு பிறந்தவங்கன்னு சொல்றாங்க. அதாவது இவங்க அனைவரும் இயேசுவின் உடன் பிறந்தவர்கள், அதுல இயேசுதான் மூத்தவர்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இதை ஏத்துக்க மறுக்கிறாங்க.
இயேசுவின் சகோதர சகோதரிகள் அனைவரும் அவருக்கு உறவுக்காரர்கள்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல உறவுக்காரர்களை சகோதரர்கள் என்று அழைக்கும் வழக்கத்தை இதற்கு ஆதாரமா முன்வைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல வேறு ஒரு கோட்பாடும் முன்வைக்கப்படுது. இயேசுவின் சகோதரர் மற்றும் சகோதரிகள் அனைவரும் இயேசுவின் தந்தையான ஜோசப்புடைய முதல் மனைவிக்கு பிறந்தவங்க என்ற ஒரு கோட்பாடு முன்வைக்கப்படுது. பைபிள்ல பல இடங்கள்ல அடல்போஸ் என்ற கிரேக்க மொழி வார்த்தை பயன்படுத்தப்படுது. இந்த வார்த்தைக்கு சகோதரன் அல்லது உறவுக்காரர் அல்லது மிகவும் நெருக்கமானவர்னு அர்த்தம். அதனால பைபிள்ல இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் போது எல்லாம் அது உண்மையிலேயே இயேசுவின் உடன் பிறந்தவர்களை குறிப்பிடுதா அல்லது உறவுக்காரர்களை குறிப்பிடுதா அல்லது மிகவும் நெருக்கமானவர்களை குறிப்பிடுதான்னு தெளிவா தெரியல. இப்படி இயேசுவின் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கேள்விகள் இருக்கிற அதே நேரத்துல இயேசுவின் காலத்துக்கு அப்புறம் அவருடைய மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவருடைய உறவுக்காரர்களுக்கும் அவங்களுடைய சந்ததியினர்களுக்கும் என்ன ஆச்சு என்பது பற்றிய தெளிவான குறிப்புகள் இல்லை. இயேசுவின் மறைவுக்கு அப்புறம் அவருடைய சகோதரர் என்று நம்பப்படும் ஜேம்ஸ் பற்றி ஜோசபஸ் என்ற 1ஆம் நூற்றாண்டு வரலாற்றாசிரியர் தன்னுடைய குறிப்புகள்ல எழுதி வச்சிருக்கிறாரு. தொடக்க காலத்துல ஜேம்ஸ் இயேசுவின் போதனைகள்ல நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கிறாரு. பிற்காலத்துல அவர் இயேசுவை நம்ப தொடங்கி இருக்கிறாரு. ஆனா எது அவருக்கு இயேசு மீது நம்பிக்கை ஏற்பட காரணமா அமைஞ்சது என்பது பற்றிய குறிப்புகள் இல்ல. இயேசுவின் மறைவுக்கு பிறகு ஜெருசலம் நகரத்துல இருந்த ஒரு தேவாலயத்தின் தலைவரா இருந்திருக்கிறாரு ஜேம்ஸ். ஆனா கிபி 62ஆம் ஆண்டுல மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு ஜேம்ஸ் கொல்லப்பட்டார்னு குறிப்பிடுறாரு ஜோசபஸ். இயேசுவின் சகோதரர் என்று நம்பப்படும் ஜேம்ஸ் தவிர்த்து இயேசுவுடைய மற்ற சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளை பற்றி தெளிவான குறிப்புகள் இல்லை. அதே போல இயேசுவின் மற்ற குடும்ப உறுப்பினர்களை பற்றியும் எந்த ஒரு குறிப்புகளும் இல்லை. இப்படி மனிதனா பிறந்து கடவுளா பார்க்கப்பட்ட ஒருவரின் குடும்ப உறுப்பினர்கள் எதுக்காக ஆரம்பகால கிறிஸ்தவ மக்கள் மத்தியில ஆதிக்கம் மிக்கவர்களா உருவெடுக்கல? அவங்கள விட்டுட்டு எதுக்காக இயேசுவின் சீடரான பால் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் மத்தியில முக்கியத்துவம் வாய்ந்த நபரா உருவெடுத்தாரு? ஒருவேளை இயேசுவின் குடும்ப உறுப்பினர்கள் திட்டமிட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டாங்களா, இல்ல அவங்களாகவே விலகிக்கிட்டாங்களா, அல்லது ரோமானியர்களின் அடக்குமுறைக்கு பயந்து தங்களை வெளிப்படுத்திக்காம இருந்தாங்களா, இல்ல கிபி 70ஆம் ஆண்டு ரோமானியர்களால ஜெருசலம் நகரம் தரைமட்டமாக்கப்பட்டப்போ இயேசுவின் குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டாங்களா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இதுல எந்த கேள்விக்கும் தெளிவான பதில் இல்லை. இதனால இயேசுவின் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய மர்மங்களுக்கு விடை தெரியாமலேயே இருக்கு. இயேசுவின் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய மர்மத்துக்கு விடை தெரியாம இருக்கிற அதே நேரத்துல இயேசுவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த ஒரு முக்கியமான கேள்வியும் முன்வைக்கப்படுது. இயேசுவின் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில அவர் திருமணமானவரா இல்லையா? இந்த கேள்வி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகவும் பரபரப்பான ஒரு விவாத பொருளா பேசப்பட்டுச்சு. இந்த கேள்விக்கு பின்னால இருக்கிற மர்மத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த யூத மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி கொஞ்சம் அலசி பார்க்கணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த யூத மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி எபிரேய பைபிளான டோரா புத்தகத்திலையும் ஜோசபஸ் பிளாவியஸ் எழுதின வரலாற்று குறிப்புகள்லையும் யூத மக்களின் வாய்மொழி மற்றும் செவிவழி குறிப்புகளை தொகுத்து 3ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட மிஸ்னா என்ற புத்தகத்திலையும் ஜுடேயா மற்றும் கலிலேயா பகுதியில அகழ்வாய்வு மூலம் தோண்டி எடுக்கப்பட்ட யூத மக்களின் புதைப்படிமங்கள்ல இருந்தும் தெரிஞ்சுக்க முடியுது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த யூத மக்களின் வாழ்க்கை முறையில திருமணம் என்பது ஒரு சடங்கா மட்டும் இல்லாம முக்கியமான மதம் சார்ந்த கடமையா இருந்திருக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகிப் பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இதுல நீங்கள் பலுகிப் பெருகி பூமியை நிரப்பி எனப்படும் வாசகம் பூமியில வாழும் மனிதர்கள் இனப்பெருக்கம் செஞ்சு தங்களுடைய எண்ணிக்கையை பெருக்கணும்னு கடவுள் சொன்னதா அர்த்தமாகுது. அப்படின்னா யூத மக்கள் திருமணம் செஞ்சு குழந்தைகள் பெத்துக்கிறத கடவுளின் கட்டளையை நிறைவேற்றும் செயலா கருதுனாங்கன்னு தெளிவா தெரியுது. இதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் திருமணம் என்பது கடவுள் நம்பிக்கை சார்ந்த ஒரு கடமையா இருந்திருக்கு. பெண்கள் 12ல இருந்து 16 வயசுக்குள்ளையும் ஆண்கள் 18ல இருந்து 30 வயசுக்குள்ளையும் திருமணம் செஞ்சிடுவாங்க. அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு பருவ வயது வந்த உடனேயே திருமணம் செஞ்சு வச்சிடுவாங்க. ஆண்கள் தங்களுடைய பொருளாதார நிலைமை மேம்பட்டதுக்கு அப்புறம் திருமணம் செய்வதை வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. பொதுவா 30 வயது அடைஞ்ச யூத ஆண்கள் அனைவருமே திருமணமானவர்களா தான் இருந்திருக்கிறாங்க. இயேசுவும் தன்னுடைய போதனைகளை தன்னுடைய 30வது வயதுல இருந்து தான் தொடங்கினாரு. அதுக்கு முன்னாடி 18 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் என்பது மர்மமா தான் இருக்கு.
அதனால ஒருவேளை இந்த இடைப்பட்ட காலத்துல அவருக்கு திருமணம் நடந்திருக்கலாம் என்ற கோட்பாடு முன்வைக்கப்படுது. அதே நேரத்துல அந்த காலத்துல வாழ்ந்த தத்துவ ஞானிகளும் போதகர்களும் திருமணம் செஞ்சுக்காதவங்களா இருந்திருக்கிறாங்க. அதனால இயேசு திருமணம் செஞ்சுக்கல என்ற ஒரு கருத்தையும் சிலர் முன்வைக்கிறாங்க. குறிப்பா எஸ்ஸானஸ் பிரிவு யூத மக்கள் திருமணம் செஞ்சுக்காம பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிச்சாங்கன்னு நம்பப்படுது. இயேசுவின் வாழ்க்கையில மறைக்கப்பட்ட இந்த 18 ஆண்டுகள்ல அவர் எஸ்ஸானஸ் பிரிவு யூத மக்களோட வாழ்ந்தார் என்ற ஒரு கோட்பாடு முன்வைக்கப்படுவதை நாம ஏற்கனவே பார்த்தோம். அதனால இயேசுவும் திருமணம் செஞ்சுக்காம ஒரு பிரம்மச்சாரியா தான் இருந்தார்னு உறுதியா சொல்றாங்க சில கோட்பாட்டாளர்கள். இயேசுவின் தனிப்பட்ட இல்லற வாழ்க்கை பற்றி பைபிள்ல ஏதாவது குறிப்புகள் இருக்கான்னு தேடி பார்த்தா அப்படி எந்த ஒரு குறிப்பும் இல்லை. அதாவது இயேசுவின் மனைவி பற்றியோ அல்லது குழந்தைகள் பற்றியோ அவருடைய திருமணம் பற்றியோ எந்த ஒரு குறிப்பும் இல்லை. மத்தேயு 19வது அதிகாரம் 12வது வசனத்துல பரலோக ராஜ்ய நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கும் வாசகம் கடவுள் தொண்டுல ஈடுபட்டிருக்கிறவங்க இல்லற வாழ்க்கையில தங்களை ஈடுபடுத்திக்காம இருந்திருக்கிறாங்க என்பதை குறிப்பிடுது. ஆனா இந்த வசனம் நேரடியா இயேசுவின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி குறிப்பிடல. அந்த காலத்துல கடவுள் தொண்டில் ஈடுபட்டவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை முறை பற்றி பொதுப்படையா விவரிக்கிற ஒரு குறிப்பா இருக்கு. ஒருவேளை இது இயேசுவின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொருந்தலாம். ஆனா பிற்காலத்துல 2ஆம் மற்றும் 3ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட குறிப்புகள்ல இயேசுவின் துணைவி என்று ஒருவர் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க. அவங்க தான் மேரி மேக்தலின். இயேசுவை பின்பற்றியவர்கள்ல ஒரு பெண் தான் இந்த மேரி மேக்தலின். இயேசு தன்னுடைய போதனைகளை மக்களிடம் பரப்பிய காலத்துல மேரி மேக்தலின் அவரோட தொடர்ந்து பயணிச்சிருக்கிறாங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போதும் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க மேரி மேக்தலின். பின்பு 3ஆம் நாள் இயேசு அவருடைய கல்லறையில இருந்து உயிர்த்தெழுந்து வந்தப்போ அதை முதல்ல பார்த்தவங்களும் இந்த மேரி மேக்தலின் தான்னு பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபரா இருந்திருக்கிறாங்க மேரி மேக்தலின். இந்த குறிப்புகள்ல இயேசு தன்னுடைய துணையான மேரி மேக்தலினை முத்தமிட்டார் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. இதுல 2 முக்கியமான விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். முதல் விஷயம், துணை என்று இங்கு குறிப்பிடப்படுவது வாழ்க்கை துணை என்றும் எடுத்துக்கலாம் அல்லது பக்தி மார்க்கத்துல துணையா இருந்தவர் என்றும் எடுத்துக்கலாம். அதனால இதை வச்சு மேரி மேக்தலின் இயேசுவின் மனைவின்னு சொல்ல முடியாது. இரண்டாவது விஷயம், இந்த குறிப்புகள் இயேசு வாழ்ந்து மறைந்து 100 அல்லது 200 ஆண்டுகளுக்கு அப்புறம் எழுதப்பட்ட குறிப்புகள். அதனால மேரி மேக்தலின் இயேசுவின் மனைவி என்ற அர்த்தமாகும்படி கொஞ்சம் மிகைப்படுத்தி எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த குறிப்புகளின் நம்பகத்தன்மை குறித்தும் கேள்வி எழுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஆனா அதே நேரத்துல மேரி மேக்தலின் இயேசுவின் மனைவியாக இருக்க வாய்ப்பு இருக்கு என்ற கோட்பாட்டை உண்மைன்னு நம்புறவங்க 15ஆம் நூற்றாண்டுல இத்தாலிய ஓவியரான லியோனார்டோ டாவின்சி வரைந்த தி லாஸ்ட் சப்பர் என்ற ஓவியத்தை ஆதாரமா முன்வைக்கிறாங்க. அதுல இயேசுவின் இடதுபுறத்துல அமர்ந்திருக்கிற அவருடைய சீடரான ஜான் உண்மையிலேயே ஜான் இல்ல, அது இயேசுவின் மனைவியான மேரி மேக்தலின் என்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஏன்னா அந்த உருவம் பார்க்கறதுக்கு ஆண் போல இல்லாம பெண் போல இருப்பதை குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஆனா இதே காலகட்டத்துல வரையப்பட்ட இயேசுவின் சீடரான ஜானுடைய மற்ற ஓவியங்கள்லையும் அவர் ஒரு பெண்ணை போலதான் உருவகப்படுத்தப்பட்டிருக்காரு. அதாவது இளமையானவரா, தாடி மற்றும் மீசை இல்லாதவரா, மென்மையான உருவ தோற்றத்தை கொண்டவரா, ஒட்டு மொத்தத்துல கொஞ்சம் ஒரு பெண்ணை ஒத்த சாயல்ல இருப்பவரா தான் வரையப்பட்டிருக்கிறாரு ஜான். அதனால தி லாஸ்ட் சப்பர் ஓவியத்துல இருப்பது மேரி மேக்தலின் இல்ல, இயேசுவின் சீடரான ஜான் தான்னு ஆதாரபூர்வமா தெரியுது. ஆனாலும் இந்த ஓவியத்தை தொடர்ச்சியா ஆராய்ச்சி செஞ்சு அதுல இயேசுவின் மனைவியை பற்றிய பல்வேறு குறியீடுகள் இருக்குன்னு சொல்ற சில கோட்பாட்டாளர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா 99% கிறிஸ்தவ மக்கள் அந்த கோட்பாட்டாளர்களை அவர்களுடைய கோட்பாட்டை நிராகரிக்கிறாங்க. சரி, மேரி மேக்தலின் இயேசுவின் மனைவி என்ற இந்த கோட்பாடு எப்போ பிரபலமாச்சுன்னு பார்த்தா சமீபத்துல 2003ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான் இந்த கோட்பாடு பிரபலமாச்சு. அதுலயும் குறிப்பா அமெரிக்க நாவலாசிரியரான டான் பிரவுன் எழுதின தி டாவின்சி கோட் என்ற நாவல் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கோட்பாடு பிரபலமாச்சு. இந்த நாவல் வெளியானதுக்கு அப்புறம் டான் பிரவுனுக்கு உலக அளவுல மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்புச்சு. ஆனாலும் கூட அவர் எழுதின தி டாவின்சி கோட் நாவல் விற்பனையில சக்கப்போடு போட்டுச்சு. அந்த நாவல் ஹாலிவுட்லையும் திரைப்படமா வெளிவந்து வசூலை வாரி குவிச்சது. எதுக்காக இயேசு திருமணமானவர் என்ற ஒரு கோட்பாடு முன்வைக்கப்படுதுன்னு பார்த்தா அதுக்கு ஃபெமினிஸ்ட் தியாலஜிக்கல் ரீஇன்டர்பிரேஷன்ஸ், அதாவது பெண்ணிய இறைசார் மறுவிளக்கங்கள் காரணமா இருக்கு. மதம் சார்ந்த விஷயங்கள்ல பெண்களின் முக்கியத்துவம் எப்படி இருந்துச்சு என்ற கண்ணோட்டத்துல
இந்த 2 மற்றும் 3ஆம் நூற்றாண்டு வரலாற்று குறிப்புகளை மறு ஆய்வு செய்வதால இப்படிப்பட்ட புதிய கோட்பாடுகள் உருவாகுது. அதே நேரத்துல இயேசுவை ஒரு கடவுளா பார்க்காம அவரும் நம்மை போலவே இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதன் என்பதை நிரூபிக்கிறதுக்காகவும் இது மாதிரியான கோட்பாடுகள் முன்வைக்கப்படுது. ஆனா உண்மையிலேயே இயேசுவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவருக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சா, அவருக்கு வாரிசுகள் இருந்தாங்களா என்ற கேள்விக்கு இல்லைன்னு 100% உறுதியா பதில் சொல்ல முடியாத நிலைமை தான் இருக்குது. அதனால இயேசு திருமணமானவரா என்ற கேள்விக்கான பதில் தொடர்ந்து மர்மமாகத்தான் இருக்கு. இந்த பாகத்தை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவின் கடைசி பாகத்துல மேலும் சில மர்மங்களை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இந்த வீடியோவின் கடைசி பாகத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.